ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 5ல் உள்ள 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ 6வது கணக்கு பாருங்கள். -4, -2, -3, k 3, -2 மற்றும் 2, 3 ஆகிய முனைகளை வரிசையாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகுகள் எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் நாற்கரத்தோட பரப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க 28 சதுர அலகுகள்னு. இப்போ கேயோட மதிப்பு கேட்குறாங்க. அந்த புள்ளியில் ஒரு இடத்துல கேன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அந்த கேயோட மதிப்பு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ புள்ளிகள் நான் எடுத்து எழுதிட்டு பாருங்கள். நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளிகளுக்கு பேர் கொடுத்துடலாமா? x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஓகே, இப்போ நாற்கரத்தின் பரப்பு நம்ம எழுதலாம் பாருங்க. நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 1/2 எப்படி எழுதுவோம்? x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 மறுபடியும் x1 y1 ஈக்குவல் டு, இப்போ இதில் அம்புக்குறி போடணுமா? மேலேருந்து கீழ் நோக்கி அம்புக்குறி முதல்ல போடணும், அதுக்கப்புறம் கீழிருந்து மேலே போடணும். இப்போ மேலேருந்து கீழ் நோக்கி அம்புக்குறி போடுறேன், அதுக்கப்புறம் கீழிருந்து மேலே. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த புள்ளிகள் எல்லாம் கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ 1/2 இன்ட்டு x1 y1ங்கிறது -4 -2 x2 y2ங்கிறது -3 கே. இந்த கேவை அப்படியே வச்சுட்டு போடலாம், கடைசியில் கேக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் x3 y3 எவ்வளோ? 3 -2 x4 y4ங்கிறது 2 3 மறுபடியும் x1 y1ங்கிறது -4 -2. இங்கே நாற்கரத்தின் பரப்பு எவ்வளோ? 28 சதுர அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 28ங்கிறது அப்படியே வச்சுட்டு போடலாம் பாருங்கள். 28 ஈக்குவல் டு இங்கே 1/2. இப்போ இதுக்கும் குறி போட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வர அம்புக்குறிக்கானதெல்லாம் பெருக்கி இந்த சைடு எழுதிடலாம். அதுக்கப்புறம் இங்கே கீழேருந்து மேலே போகிற அம்புக்குறிக்கானதெல்லாம் பெருக்கி எழுதலாம். இப்போ மேலேருந்து கீழே வர அம்புக்குறிக்கு எழுதலாம் பாருங்கள். இங்கே -4 இருக்குது, கே இருக்குது. ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா என்னென்னு வரும்? -4கேன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே -3 -2 3 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +6 3 9 +9 2 2 4 இங்கே மைனஸ் இருக்குது, -4ன்னு வரும். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு இப்போ இந்த அம்புக்குறிக்கானது எழுதலாம் பாருங்கள். 2 3 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +6. அடுத்து கே இன்ட்டு 3ன்னு வருமா? இப்போ 3k என்னது? +3kன்னு வரும். 2 2 4 மைனஸ் இருக்கனால -4ன்னு வரும். அடுத்து 3 12 -12. இப்போது 28 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு, இப்போ இதில் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டிடலாம் பாருங்கள். இது மைனஸில் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இங்கே -4k அப்படியே இருக்குது. 6 9 கூட்டினா 15 +15ன்னு வரும். -4ன்னு இருக்குது. இங்கே மைனஸ், இதையும் அதே மாதிரி பண்ணிடலாம் பாருங்கள். அப்போ 3kவை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸில் 6 மட்டும்தான் இருக்குது. இப்போ +6 மைனஸில் இருக்கிறத ரெண்டையும் கூட்டினா இங்கே -4 இங்கே -12 ரெண்டையும் கூட்டினா -16ன்னு வருமா? ஈக்குவல் டு 28 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு, இப்போ இங்கே -4k இருக்குது. இதில் 15லேருந்து 4 கழிக்கணுமா? கழிச்சோம் அப்படின்னா 11 +11ன்னு வரும். மைனஸ், இப்போ இங்கே 3kங்கிறது இருக்குது, இங்கே -16 இருக்குது, இங்கே +6 இருக்குது. அப்போ கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டுடலாம். -16 16லேருந்து 6 போச்சுன்னா 10, பெரிய நம்பரோட குறியேன்னா மைனஸ், அதனால் -10. 28 ஈக்குவல் டு 1/2. இப்போ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்கிற மைனஸை நான் உள்ளே கொண்டு போய் பெருக்க போகிறேன். இப்போ பெருக்கணும் அப்படின்னா இந்த மைனஸ் இங்கே பெருக்கும் போது -3kன்னு வருமா? மறுபடியும் இங்கே மைனஸ்ன்னு இருக்குது ஆல்ரெடி, மைனஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ +ன்னு ஆயிரும், +10ன்னு வந்துடும். 28 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே -4kன்னு இருக்குது, இங்கே -3kன்னு இருக்குது. ரெண்டையுமே அப்போ கூட்டி மைனஸ்ன்னு போடணுமா? ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 7kன்னு வந்துடும். -7kன்னு வரும். இந்த நம்பர் ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 21ன்னு வருமா? 10யும் 11யும் கூட்டினா 21. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கே தானே கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த இதை நான் அப்படியே வச்சுட்டு இந்த 2 நான் இந்த சைடு கொடுக்குறேன். இங்கே வகுத்தலில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு போகும்போது எப்படி போகும்? பெருக்கல்ல போகுமா? எப்படி? 28 × 2ன்னு வருமா?
ஈக்குவல் டு இங்கே 21 மைனஸ் 7Kங்கிறது இருக்கா. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 8 2 16 மிச்சம் 1 2 2 4 4 1 5 56ன்னு வருது. ஈக்குவல் டு 21 மைனஸ் 7K. இப்போ நம்மளுக்கு K மட்டும்தான் வேணும், அதனால் இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 7Kங்கிறது அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இது இந்த சைட் போச்சுன்னா கூட்டல் இருக்குது, சமத்துக்கு இந்த சைட் போகும்போது கழித்தல போகும். 56 மைனஸ் 21ன்னு வரும். 56லேருந்து 21 கழிச்சோம் அப்படின்னா 85 45 35 ஈக்குவல் டு மைனஸ் 7Kன்னு வரும். இப்போ நம்மளுக்கு K மட்டும்தான் வேணும். K மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 35, இங்கே பெருக்கல் இருக்கிற மைனஸ் 7 சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல வருமா. அப்போ மைனஸ் 7ன்னு கீழே வகுத்தல வரும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 7 7 I 7 35. அப்போ K ஈக்குவல் டு மைனஸ் 5ன்னு வருது. அவ்வளோதான். K ஈக்குவல் டு மைனஸ் 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.